அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு. அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக் வ வஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வ ரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபஇதா ஃபரஹத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்ஹப். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கான். அது ரஸக்குடைய காரியமாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நாம் விளங்கிக் கொள்வது பணம் மாத்திரம்தான் ரஸக் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதுவல்ல ரஸக்கு. ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு கஷ்டத்தை தருவேன், அதை தொடர்ந்து பல வெற்றிகளை தருவேன். இன்னைக்கு நமக்கு நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த ஜும்மாவுடைய தொழுகைய இந்த பள்ளியில தொழுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் பேர் போயிட்டு இருக்காங்க, ரோட்லயும் கார்லயும் ஃபிளைட்லயும் பறந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். அதனால இதுவெல்லாம் சேர்ந்ததுதான் ரஸக் என்பது. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சரியான நஷ்டவாளி ஆயிடும். அதையும் எல்லாம் குரான்ல சொல்லி காமிக்கிறாங்க. மனிதர்களும் நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதான நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அது நம் நாடா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், நம்மளுடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? பல இன்னல்களையும் சிக்கல்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு வந்தோம், பள்ளியில உதவி செஞ்சோம், இன்னைக்கு ஒரு பேசில தொழுதுகிட்டு இருக்கோம். இதை போன்று நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் நிறைவேற்றினோம் என்றால் அல்லாஹ் எல்லா வகையிலும் நமக்கு பெரும் வெற்றியையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யார் ஒருவர் ஃபஜ்ருடைய வக்தை முதல் 2 சப்புகளில் தொழுதார்களோ அவருடன் நான் இருக்கிறேன் என்கிறான். இல்லையா? நாம் அதை புரிந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை. 5:30 மணிக்கு நம்மளுடைய ஷிப்மெண்ட் வருது, அதை போய் நான் அந்த இடத்துல போய் ஜங்ஷன்ல போய் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னா 5 மணிக்கு போய் நம்ம நிற்கிறோம். இல்லையா? ஃபிளைட் 11:30 மணிக்கு தான், இங்க 4 மணிக்கு தான் கிளம்பிடுறோம். அல்லாஹ் என்ன சொன்னா, என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களை நோக்கி ஓடி வருகிறேன். அதை நாம எங்க செய்யறோம்? நம்மளுக்குள்ள அந்த ஒரு முயற்சியையும் ஒற்றுமையும் நாம் எடுப்பதில்லை. நம்ம வீட்டில் 7 வயதை தாண்டி இருக்கக்கூடிய குழந்தையை நாம் கையில் பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். அதே போன்று நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வரணும். 5 வக்து தொழுகை. இன்னைக்கு பள்ளியுடைய நிலைமை என்னவா இருக்குது? சிறப்பான ஒரு பள்ளியை கட்டி வச்சிருக்கோம். அதனுடைய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வரக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர்த்து டைவர்ஸ் கேஸையும் சரியான தகவல் இல்லாத சில சம்பவங்களையும் பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கோம். அதுவல்ல பள்ளியினுடைய வேலை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப மகரிப் தொழுகை பிறகு பாத்தீங்கன்னா சில சகோதரிகள் வருவார்கள் அஜரத்தை நோக்கி. அஜரத், இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்கு, எனக்கு ஓதி விடுங்கன்னு சொல்லிட்டு அஜரத் அவர்கள் ஓதி விடுவாங்க. அப்ப அவங்க கண்ணியமான முறையில வரவேறுங்க, 2 சேரை போடுங்க, உட்கார வைங்க, அவங்களோட தாவா செய்யுங்க. சுற்றி பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சரியாக நாம் பயன்படுத்துவதில்லை. நம்மளுடைய மூமின்கள் பூங்காவை சுற்றி தேக்கு மரமும் என்ன சொல்வது, சந்தன மரத்தையும் நட வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அது ஒரு 10-15 வருஷம் போகும்போது, அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அது நமக்கு பள்ளியினுடைய வருமானத்தை பெருக்கி தரும். நாளை பள்ளியினுடைய இமாமுடைய குழந்தையை கொண்டு போய் ஐஐடியில் சேர்க்க வேண்டும் என்றால் நாம் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. அவருடைய குழந்தைகளை கொண்டு போய் நாம் ஐஐடியில் படிக்க வைக்க முடியும்.
அதை நாம் செய்கிறோமா? அதை செய்வதில்லை. நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நிலப்பரப்பை முடித்து விட்டான். இனி நிலப்பரப்பை உண்டு பண்ண போவது கிடையாது. நாம் கையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? இன்று நாம சேத்துல கை வச்சாதான் அவங்க சோத்துல கை வைக்க முடியும். அந்த நிலைமையில தானே இருக்கும். இன்னைக்கு விவசாயத்தை விட்டு நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம் நாடு மாதிரி ஒரு நாடு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட விசேஷங்கள். 12 மாசம் பாருங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து ஒரு திருநாளை நோக்கி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொங்கல்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நடக்கும். 2 பெருநாள்கள், கிறிஸ்துமஸ், எவ்ரி மந்த் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன். அதை சார்ந்து நாம் விவசாயத்தை நாம் எங்க கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம்? செய்யவில்லை. விவசாயம் என்றால் உடனே நீங்கள் புரிந்து கொள்வது நெல் மாத்திரம் அல்ல, பயிர் மாத்திரம் அல்ல. நாம இங்க இருக்கிற இடத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பள்ளியை சார்ந்த இடத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? பள்ளியினுடைய வருமானத்தை நாம் எப்படி இரட்டிப்பாக்குவது? இன்னைக்கு ஒரு 2 கடையை கட்டியிருக்கோம். இந்த கடையினுடைய வருமானத்தை பள்ளியினுடைய செயல்பாட்டுக்கு நாம் எப்படி பயன்படுத்துவது? அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் என்ன செய்வது? இந்த உலகத்துல மிக பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வீடு. அதை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியும் ஆபீஸ் ஒரு உண்டு பண்ணி நம்ம நிர்வாகிகள் ஏசில உட்கார நிலைமையில தான் வச்சிருக்கோம். அதுவும் அல்லாஹ் சொன்னா, அதையா பண்ண சொன்னா, இந்த பள்ளியை ஒரு பள்ளிக்கூடமாகவும் மாற்ற வேண்டும். 5 வக்து தொழுக ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்க, 50 நிமிஷம் முடிஞ்சிச்சு. பாக்கி நேரம் இந்த பள்ளியில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு டியூஷன் சென்டர் தொடங்குங்க, மக்தப் மதரசாவை ப்ராப்பரா செய்யுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தை வரக்கூடிய யங் ஜெனரேஷன் படித்து முடித்து வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வேலை வாய்ப்பினை எங்கு போனால் என்ன வேலை கிடைக்கும், வெளிநாடு செல்வது எப்படி, பொருள் ஈட்டுவது எப்படி, அந்த ஒரு தகவலை எத்தி வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாவுடைய பயானும் பயனா இருக்கணும். ஒரு ஜும்மாவுடைய பயானை முழுக்க முழுக்க படிப்பு சார்ந்த விஷயமாக எடுத்து சொல்ல சொல்லுங்கள் உங்களுடைய இமாமிடத்தில். அது குர்ஆன் சார்ந்ததாக இருக்கட்டும், உலக கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும், எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு நாம விட்டு செல்வது என்ன? மாஷா அல்லாஹ், இன்னைக்கு உங்க பள்ளியினுடைய அஜரத்தினுடைய மகனார் ஹிப்ஸ் முடிச்சிருக்காரு. அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாமளே அவங்களை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தணும்னு நாம ஒரு வேண்டுகோள் வச்சா அஜரத்து நமக்கு வரமாட்டேங்கிறாங்க. அது போன்ற ஒரு 10 பேரை உருவாக்குங்க. நீங்க எத்தனையோ குர்ஆனை கிழிச்சு போடுறாங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. கல்வியில் இருக்கிற விஷயத்தை அழிக்க முடியுமா? அது போன்ற விஷயங்களை நாம் முன்பெடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் முதல் ஆசிரியர். அதற்கு பிறகுதான் அவர் பள்ளிக்கூடம் செல்கிறார், மதரசாவுக்கு செல்கிறார். ஆசிரியர் பெருந்தகையோடு சில நல்ல விஷயங்களையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு அடித்தளம் இட்டுக் கொடுப்பது பெற்றோராகிய நாம். அதற்கான வேலையை நாம் செய்கிறோமா? குர்ஆனை படிக்கணும். ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா படித்து சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல்ல இருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் போன் வச்சிருக்கோம். அந்த போன்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கத்தை தமிழ்ல படிக்க குர்ஆனா. எல்லாம் என்ன சொன்னா, எல்லா விஷயத்துக்கும் குர்ஆன்ல மருந்து இருக்கு இல்லையா? சொல்யூஷன் இருக்கு. நாம எங்கேயாவது செய்யறோமா? அஜருக்கு பயான் பண்றதை நாங்க கேட்போம். அந்த வெள்ளிக்கிழமையோட ஜும்மா சும்மாவாகி விட்டது இன்னைக்கு. அதான் இல்ல மாஷா அல்லாஹ். சில பள்ளிகளை தவிர்த்து இன்னைக்கு தாவாவுடைய விஷயமாக இருக்கட்டும், நாம் நீங்கள் போய் அங்கு போய் தாவா செய்யுங்க என்று நாம் சொல்லவில்லை. உங்களுடைய செயல்பாடுகளும் நற்பண்புகளும் நற்குணங்களும் அவர்களை கலிமா சொல்ல வைக்கும். அதுதான் நமது கடமை, அதுதான் நமது வேலை. எடுத்த உடனே போயிட்டு அரபி குர்ஆனை படிங்கன்னு சொன்னா எப்படி படிப்பாங்க? தமிழ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய மொழி என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கிதாப். நாளை சொர்க்கலோகத்தினுடைய பாஷை அரபிக்.
இன்னைக்கு என்ன பண்றோம்? அரபு நாட்டுல போய் நாங்க சம்பாதிப்போம், நான் அரபை ஓத மாட்டோம், அரபை படிக்க மாட்டோங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்று அமர்ந்திருக்கக்கூடிய பலர் அரபு நாட்டில் தொழில் செய்திருப்பீர்கள், வேலை செய்திருப்பீர்கள். அங்கு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சுகமானதல்ல, சுமையானது. அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தொழில் சார்ந்த கல்விகளை படிக்க வைக்கணும். யாராவது ஒரு 10வது வகுப்பை படித்து அவர் விட்டு விட்டார் என்றால் அது ஜமாத்துடைய பொறுப்பு, ஜமாத்து தலைவருடைய பொறுப்பு. அவரை ஏன் படிப்பை நிறுத்தினார்? அவர் வீட்டில் போய் கேட்க வேண்டும். அதை விட்டு விட்டு நான் ஏசி ரூமில் உட்கார்ந்து ஓசியில் பிரியாணி சாப்பிடுவேன் என்பது அல்ல. யாரு பொறுப்பு? ஜமாத்து தலைவருடைய பொறுப்பு என்ன? பொது சொத்து, பள்ளியினுடைய சொத்தை சரியாக பராமரிக்க வேண்டும். யார் பராமரிக்கிறா? இல்ல அதை நாங்க பார்த்தோம், நாங்கெல்லாம் கொடுத்தோம். ஆட்சி உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கொடுத்திருக்கா, 2 வருஷம் கொடுத்திருக்கா, அதை சிறப்பாக செய்யுங்கள். தலைவர் என்பவர் தலைவரை உருவாக்க வேண்டும். என்ன செய்யணும் நம்ம இன்னைக்கு? நான் ஒரு 3 வருஷத்துக்கு நிர்வாகத்துடைய தலைவர். நிர்வாகத்துடைய தலைவர் என்பது பொறுப்பு. நாளை மறுமையில் உங்களுக்கு 2 கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நிர்வாக பொறுப்பு என்பது அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிப்பது. அதனுடைய பொறுப்புகளும் அதனுடைய விதிமுறைகளையும் நாம் அறிந்திருக்கோம் என்றால் இல்லை. இன்னைக்கு பல பள்ளிவாசல்களில் போய் பாருங்கள், அஜரத்து மோதினம் இல்லைண்டா நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இக்காமத்து சொல்லக்கூடிய அளவிற்கு கூட தகுதியற்றவர்கள். அதுதான் நிலைமை. அதை மாற்ற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதவு செய்வது எப்படி, தொழுவது எப்படி, கிராத் ஓதுவது எப்படி, பாங்கு சொல்வது எப்படி, அஜர்த்து வரவில்லை என்றால் தொழுகை வைப்பது எப்படி, அதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளி பொறுப்பு என்பது சர்வசாதாரண பொறுப்பு அல்ல. நாம் எதற்கு அதை தாண்டி ஒதுக்கி செல்கிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்ணயிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து பள்ளியினுடைய தேவைகளையும் பள்ளிக்கு தொழுகுவதான ஜமாத்துகளையும் நீங்கள் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். இன்று படிப்பு சார்ந்த விஷயம் இல்லை என்றால் நாளை வரக்கூடிய காலங்கள் நம்மை பல சிக்கல்களில் கொண்டு போய் சென்றுவிடும். வரக்கூடிய யங் ஜெனரேஷன், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு நமது முதலமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறார். 75,000 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டினுடைய பொறுப்புகளுக்கு. அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் விஓவில் தொடங்கி பல துறைகளிலும் வேலை வாய்ப்பு. 10வது படித்த எந்த மாணவர்களாவது இந்த பள்ளியின் மூலமாக நீங்கள் அதை எத்தி வைத்தீர்களா? அதற்கு அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். அந்த பரீட்சை எழுதுவதற்கு முதல் தகுதி. அல்ஹம்துலில்லாஹ் 90களுக்கு பிறகு நமது சமுதாயம் சிறப்பான கல்வியை பெற்றிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு கணக்காளர், வீட்டுக்கு ஒரு பொறியாளர் பெற்றிருக்கிறோம். நாம சொல்லலாம், நாங்க இருக்கிறது ஒரு சின்ன வில்லேஜ், நாங்க சென்னையிலையும் பாம்பேலையும் இல்லை. அது அல்ல. ஒரு சோதனை அல்லாஹ் தந்தான். 2 வருடம் நாம் கடுமையான சோதனையில் இருந்தோம். கொரோனா என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நிலைமை எப்படி? இன்னைக்கு இங்க ஒரு குழி நிலம் வாங்க முடியுமா? 100 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாய். கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், நகர வாழ்க்கை வேண்டாம் என்று. நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு எந்த குட்டையில வேண்டாலும் போய் நாம் நீச்சல் அடிக்க முடியும், எந்த பச்சைக்கறி வேண்டாலும் நாம் சாப்பிட முடியும். இங்கே இருந்து இளநி போலன்னா சென்னையினுடைய நிலைமை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எல்லா விஷயத்துக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு அடிப்படை தேவையையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யாரிடத்திலும் நாம் போய் உதவி தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் என்ன சொல்வது? the most powerful weapons in this world, after this world. இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்றால் அது துஆ. நீங்களும் அல்லாஹ்வும் பேசிக்கொள்வது. நாம் ஏன் குர்ஆனை படியுங்கள் என்று சொல்கிறோம்? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய புத்தகம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுகிறீர்கள். அது அரபியிலா இருக்கட்டும், தமிழிலா இருக்கட்டும், மற்ற பல மொழிகளில் இருக்கட்டும், உங்களுடைய தேவைகளை நீங்கள் தானே கேட்கிறீர்கள். ரமலானை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். துஆ எப்படி செய்ய வேண்டும்? யா ரப் யா அல்லாஹ், அதிகமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக அப்படி துஆ செய்யணும்.
அந்தந்த மாதங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பை தந்திருக்கிறான் இல்லையா? அதை முடித்து நாம் அதற்கான அடுத்த மாதம் நாம் ஹஜ்ஜை நோக்கி செல்வோம். எவ்வளவு விஷயங்கள் நமக்கு அந்த 12 மாதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். எந்த கல்வியை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் அது மருந்துண்டு. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றான். சொல்லும் போது என்ன சொல்றான்? நபியே கூறுவீராக, இன்ஷா அல்லாஹ், நான் நாடினால் மாத்திரம் நடக்கும் என்கிறான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நாம் சூரத்துல் காஃபை ஓதி இருப்போம். ஓதி இல்லாதவர்கள் சூரத்துல் காஃபை படியுங்கள், சூரத்துல் யூசுஃபை படியுங்கள். நமக்கு சரியான பாடம் இருக்கிறது அதில். நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செண்டை அடித்துக் கொண்டு வெள்ளையும் சொல்லையுமாக நாம் வருவதற்கு தயாராகிறோம். வாருங்கள், அதுதான் வேணும். அதை தினந்தோறும் பயன்படுத்துங்கள். 5 வக்துக்கும் தொழுகை, பள்ளியை நோக்கி வாருங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பாருங்கள், உங்கள் ஊருடைய மாற்றத்தை பாருங்கள். அதை நாம் செய்வதில்லை. நாமே குறை சொல்லிக் கொள்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. நிலைமை எப்படி இருக்குது? எல்லா சூழலும் நமக்கு அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எனக்கு அதை செய்யல இதை செய்யலைங்கிற அந்த குறை சொல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தந்திருக்கக்கூடிய அனைத்து நற்காரியங்களுக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நாளைக்கு நீங்க ஒரு 380ல பறந்துட்டீங்க, நாளைக்கு அதை தாண்டி பறக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அதற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை தகுதி தொழுகை, அதுவும் ஃபஜர் தொழுகை. ஒரு சகோதரரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் தொழுகையாளி. எதை வைத்து கணிக்கிறோம்? அவர் லுகர் தொழுகை வருவதற்காக வேண்டியாக கணிக்கிறோம்? இல்லை. யார் ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை முதல் 2 சபுகளில் தொழுகிறார்களோ அவர்களே தொழுகையாளி. நான் குறை கூறவில்லை. எல்லாரும் இன்று 5 வக்து தொழுகை தொழுகக்கூடிய சூழலில் பல பள்ளிகளை நாம் உருவாக்கி இருக்கோம். இன்று நம் நாட்டில் எத்தனை பள்ளிகள் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 13,000 பள்ளிகள் இருக்கு. பள்ளிகள் வந்து கொண்ட மயமாக இருக்கிறது. பலர் காரியங்களை செய்யலாம். சூழ்ச்சி செய்யக்கூடியவனுக்கு மேல் சூழ்ச்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ். நமது வேலை என்ன? பள்ளியை கட்டுவது. என்ன நடந்தது? அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூராவை படித்து பாருங்கள். ஒருவன் வந்தான் பள்ளியை இடிப்பதற்கு, மக்காவின் காபாவை தட்டுவதற்காக வேண்டி வந்தான். அவர் போய் அந்த ஜமாத்தின் தலைவர் போய் என்ன கேட்டார்? என்னுடைய ஒட்டகத்தையும் ஆடையும் விட்டுவிடு, அது என் பொருளாதார சார்ந்த விஷயம். பள்ளி என்பது அல்லாஹ்வுடையது, அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னான். அல்லாஹ் என்ன பண்ணான்? பாபிங்கிற ஒரு பறவையை கொண்டு சிதைச்சான். அதுதான் அந்த ஹக்குல் யக்கீன் நமக்கு வேணும். பல சம்பவங்கள் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹ் முஸ்லிமாக பிறக்க வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். நம்மளுடைய சுத்தம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நமது உணவு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உணவு அருந்த வேண்டும், எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும், எதை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது, எல்லா கல்வியும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து உங்களிடத்தில் ஒரு அன்பு கட்டளையாகவும் வேண்டுகோளாகவும் கேட்கிறேன். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோர்களாகிய நீங்களும் அந்த குர்ஆனை படியுங்கள், ஓதுங்கள். அல்லாஹு தஆலா நம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவான் என்று இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித வானா வலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.